வையகமே வானகமே நம்மை வாழ வைக்கும் தமிழகமே. அனைவருக்கும் அன்பான வணக்கம். யூத் காட் டேலண்ட்ல நிறைய யங்ஸ்டர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண ரெடியா இருக்காங்க. இங்க நிறைய யங்ஸ்டர்ஸ் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நான் யங்ஸ்டர்ஸ் பத்தி தான் பேச போறேன், இளைஞர்களை பத்தி தான். இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த யங்கஸ்ட் நேஷன் இன் த வேர்ல்ட். ஆமாங்க, இங்க இளைஞர்களுக்கெல்லாம் பஞ்சம் இல்ல, அவர்களுக்கான வாய்ப்புகள்லாம் இங்க பஞ்சம் இருக்கு. அந்த வாய்ப்புகளை எத்தனை பேர் சரியாக பயன்படுத்துறாங்க அப்படின்றதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. இந்தியா வளர்ந்து வரும் நாடுகளின் பட்டியலில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் வளர்ந்த நாடுகளின் பட்டியலில் இன்னும் வந்த பாடு இல்லை. இதற்கு காரணம் என்ன? இளைஞர்கள் அவர்களுக்கான வாய்ப்பை சரியாக பயன்படுத்தவில்லையா? சிந்தித்து பாருங்கள் நண்பனே. நாளை முதல் விடியலை நீ எழுப்பு. வானுக்கு மையம் பார், காற்றுக்கு கால்கள் பார். இதயம் போல் உழை, இமைகள் போல் கலை. உன்னிடத்தில் நியாயம் கேள், உலகுக்கு நீதி சொல். காற்றை வடிகட்டு, கடல் நீரை வாய்க்கொப்பிழுத்து துப்பு விடு. நிலவை நிறமாற்று, நிலத்தை விரிவு செய். நேரத்தை அயரவை, தூக்கத்தை குறை. 5வது வேதம் சொல், 6வது பூதம் கேள், 7வது அறிவை தேடு, 8வது பிறவி எடு, 9வது திசைகள் திற, 10வது கிரகம் பெற, 10ஆம் மூச்சுக்கு பண்ணை வை. வயது முதிராமல் நிமிர்ந்து நில், பூமியின் வேகம் கேள், அதற்கு முன்னால் ஓடு. நீ சாதனை படைத்து விட்டு சாவதென்று தீர்மானித்துக் கொள்ளப்பொழுது சவப்பட்டி கூட உன்னை சுமக்க சந்தோஷப்படும் என்பார்கள் என்ற வாக்கிற்கு ஒவ்வொரு இளைஞர்களும் உதாரணமாக வாழ்ந்து காட்ட வேண்டும். விடியலை தேடும் விட்டில் பூச்சிகளாக இல்லாமல் விண்ணை தொடும் மீன்களாக வீற்றிருக்க வேண்டும். இளைஞர்களிடம் என்னதான் இல்லை, எல்லாமே இருக்கின்றது. அறிவில் சிறந்தவர்களும் இளைஞர்களே, ஆற்றலில் மிகுந்தவர்களும் இளைஞர்களே, இலக்கிய சுவை அறிந்தவர்களும் இளைஞர்களே, ஈகையோடு வாழ தெரிந்தவர்களும் இளைஞர்களே, உழைப்பில் உயர்ந்தவர்களும் இளைஞர்களே, ஊருக்கு உணவளிப்பவர்களும் இளைஞர்களே, எண்ணங்களை தெளிவு செய்து ஏற்றத்தை கொடுத்தவர்களும் இளைஞர்களே, 50 காப்பியங்களின் பெருமை அறிந்து ஒற்றுமையை வளர்த்து ஓதுவது ஒழியல் எனும் ஆவை சொன்ன பொன்மொழி அக்தேனம் வழியென வாழ வழிவகை செய்தவர் இளைஞர்கள் தான் என்பதனை நாம் யாரும் மறந்துவிடக் கூடாது. எனவே காலங்கள் மாறுகிறது, கடமைகள் மாறுகிறது, ரசனைகள் மாறுகிறது, ராகங்கள் மாறுகிறது. புரட்சி என்பது தலையின் மாற்றம், மாற்றம் என்பது மானுட தத்துவம். மாறாது என்று சொல்லை தவிர மற்றவை அனைத்து மாறிவிடும் என்கிறார் மாமேதை மார்க்ஸ். அத்தகைய மாற்றத்தை மண்ணில் புதைப்போம், சிரிப்போம், சிந்திப்போம். மீண்டும் வாய்ப்பு இருந்தால் சந்திப்போம். வெற்றி என்பது ஆறாவாரம், தோல்வி என்பது அஸ்திவாரம், நன்றி என்பது நம்முடைய கலாச்சாரம் என்பதற்கேற்ப வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.